வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் குழம்பு செய்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் மல்லி விதை, ஒரு 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடுகு, அரிசி, 2 துண்டு கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை எல்லாத்தையுமே வறுத்துட்டு ஒரு அரை முடி தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், சீரகம், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 50 கிராம் பருப்பை 2 விசில் வச்சு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுக்கணும். வேக வச்சு எடுத்த பருப்பில் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 நாட்டு முருங்கைக்காய் நல்லா குண்டு காயாக கட் பண்ணி போடணும். நல்லா மாவு உருளைக்கிழங்கு 2 கிழங்கு எல்லாத்தையும் வெட்டி போட்டு நல்ல பழுத்த தக்காளி பழம் 2 எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இந்த பேஸ்ட் பார்த்தீங்களா, அதை போடணும். போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா காய் எல்லாம் மசாலா எல்லாம் வெந்து வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் உப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டுங்க. சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ பார்க்கலாமா?